பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் நற்செய்திகளை கேட்டு மகிழும் நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாபிலோனிலே சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஏன் தேவன் இதை அனுமதித்தார்? ஆண்டவரே, சத்துருவின் கை என்மேல் ஓங்கிவிட்டதே, சத்துரு வலையில் நான் அகப்பட்டு விட்டேனே, சத்துரு என்மேல் கயிறுகளை போட்டு விட்டானே, என்னை இப்பொழுது அவன் அல்லவா கொண்டு போகிறான் என்று தேவனால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோனே, நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் ஏன் ஒப்பு கொடுத்தார் என்ற கேள்வியோடு இந்த புதிய நாளிலே, இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி இதுதான். கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய திட்டம் நீ கட்டப்படுவதல்ல, நீ விடுவிக்கப்படுவது. கர்த்தருடைய திட்டம் சத்ருவின் கையிலே நீ விழுவதல்ல, சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவது. அதே நேரத்தில் நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், நம்முடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகள். இங்கே பாருங்கள், நீ பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. இன்று நீ சந்திக்கிற வேதனையை நீ எப்படி பார்க்க வேண்டும் என்றால், பிரசவ ஸ்திரீயின் வேதனை போல. என்ன பிரசவ ஸ்திரீயின் வேதனை? அந்த ஸ்திரீயின் வேதனை என்பது மிக கொடுமையான வேதனை. பொதுவாக சொல்லுவார்கள், இந்த டெலிவரி டைமில் உண்டாகிற பெயின் என்பது பல எலும்புகள் நொறுக்கப்படும் போது என்ன வலி உண்டாகுமோ அந்த வலி இருக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் அது தாங்கக்கூடாத வேதனை, சகிக்கக்கூடாத வேதனை. ஆனால் அந்த வேதனையை அவர்கள் அவர்கள் அக்செப்ட் பண்ண ரீசன் என்னவென்றால், ஒரு சுதந்திரம் புறப்பட போகிறது, ஒரு சுதந்திரம் உண்டாக போகிறது. கர்த்தர் கொடுத்த நன்மையை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். எனவே அந்த வேதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் சகிப்பார்கள். அந்த வேதனை நடுவிலும் அவர்கள் மனதில் என்ன இருக்கும் தெரியுமா? பெறப்போகிற நன்மை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சீயோனானால், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவளானால், இன்று நீ படுகிற இந்த வேதனையின் பாதையிலே உன் நினைவிலே இது இருக்கட்டும். கர்த்தர் இதில் எனக்கு ஒரு நன்மையை பிறப்பிக்க பண்ண போகிறார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். மாறாக சத்ருவின் கையில் உங்களை ஒப்பு கொடுத்து சத்ருவின் இஷ்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதை அல்ல தேவன் திட்டம் வைத்திருப்பது. ஆமென். இங்கே பாருங்கள், இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, நாம் அல்ல, அவர் நம்மை தேடி வந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி விட்டுருவாரா? விடமாட்டார். உங்களை குறித்த கர்த்தருடைய திட்டம் இதுதான். எனவே நம்பி காத்திருங்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். நீர் விடுவிக்கிறவர், நீர் எங்களை விடுவிப்பீருங்கிற நம்பிக்கையில் உங்கள் பாதம் பணிந்து முத்தமிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.